தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் சேகோரா இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். ஒரே வைப்பா இருக்க இந்த ஆட்சி. டிவிகே கட்சி தொண்டர்கள் அங்கங்கே போய் ஆய்வு நடத்திருக்கிறாங்க. தென்காசியில் ஒரு மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் விஜய் அவர்கள் சொன்ன மாற்றம். எப்படி பார்க்குறீங்க இதை? இந்த கூட்டம்னா கிறுக்கு பிடிச்ச கூட்டம் தான் இது. விஜய் இந்த சர்க்கார் படத்தில் ஓசியெல்லாம் வேணான்னு சொன்ன உடனே ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கொடுத்த டிவி மிக்சியெல்லாம் தூக்கிட்டு போய் லூசு பசங்க ரோட்டில் போட்டு உடச்சி அநியாயம் பண்ணானுங்க. அவனுங்களாம் இன்னைக்கு யோசிச்சுட்டானுங்க, கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. அதுலேயும் பாதி கிறுக்கு அங்கே இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எது புரோட்டோகாலு, எது விதி, அது எதுவுமே மதிக்கிறதே கிடையாது. சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. நம்ம ஆட்சினா, நான் இப்போ மேஸ்திரி அப்படின்னா, அங்க ஒரு அரசு கட்டடம், ஒரு மெட்ரோ வேலையை ஏதோ கட்டுறாங்க அப்படின்னா நானே போய் ஆய்வு செய்யலாம். நான் ஒரு மேஸ்திரி, ஒன்றிய செயலாளர்னா நான் போய் ஆய்வு செய்யலாம். ஒருவேளை நான் ஒரு தள்ளுவண்டி கடையா வச்சிருக்கேன், ஆனா நான் தாவேக்காவில் பகுதி செயலாளராக இருக்கேன் அப்படின்னா, அங்கன்வாடி இது மையத்துல போய் இல்லை காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள போய் நான் ஆய்வு செய்யலாம். FSSI என்ன வேணாலும் நான் போய் பண்ணலாம். ஒருவேளை நான் டிரைவரா இருந்தா மெட்ரோ ட்ரெயின் எடுத்து ஓட்டி பார்க்கலாம். அப்படி இவங்களுக்குள்ள தோணிருச்சு போல இருக்கு. இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணு எங்க மாவட்ட செயலாளர் சொன்னாரு, அவர் என்ன கிளிக்கு எனக்கு புரியல, கெட்ட வார்த்தை வாயில வருது. மருத்துவமனையில பேஷண்ட் இருக்கிறாங்க, எங்க கூட்டத்தோட போகணும்னு அறிவு வேணாமா? அவ்வளவு கூட்டத்தோட போய் ஆய்வு பண்றாங்க. முதல்ல ஆய்வு பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? MLA-வா, அமைச்சரா, யாரு? அரசு துறை அதிகாரிகளா இருக்கீங்களா? யார் நீங்க? அந்த பொண்ணு யாருன்னா, கரூர் சம்பவத்துல விஜய என்னை விட கேவலமா திட்டுச்சு. அந்த பொண்ணு தென்காசியில என்னை விட கேவலமா விஜய் திட்டுச்சு. உங்களுக்கு எல்லாம் அறிவில என்னென்னமோ கேட்டுச்சு. இந்த வீடியோ இன்னும் வச்சிருக்கோம். அந்த அம்மா இன்னைக்கு தாவேக்காவில பொறுப்பு வாங்கிட்டு பொறுப்புல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கொடுத்தாங்க பதவிக்கு? இவங்க காசு கொடுத்தாங்களா, இல்ல அவங்க நீங்க வாங்க, நீங்க மாற்றம் முன்னேற்றம் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க ஆசையை காமிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லா தாவேக்காவுடைய ஆதரவாளர மாதிரி மருத்துவமனையில போய் ஆய்வுன்ற பேர்ல அங்க போய் அரசு மருத்துவர்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் தொந்தரவு கொடுத்து வச்சிருக்காங்க. போகவே கூடாது. தைரியமா பேட்டி வேற. அப்ப அந்த முன்னணி செய்தி நிறுவனம் அதிரடி ஆய்வு செய்த தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு, தாவேக்கா பெண் அப்படின்னு போட்டாங்க தலைப்பை. புடிச்ச அடின்னு அடிச்சு எல்லாம் கிழிச்சோன்னு, யாரா அந்த பொண்ணுக்கு ஆய்வு பண்றதுக்கு விஜய் அதிகாரம் கொடுத்தாரா, இல்ல விஜய்க்கே தெரியாம போச்சுன்னா அந்த லட்சணத்துல இருக்கா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்ட உடனே அடுத்த தலைப்பு வருது. மருத்துவமனையில் அதிகாரம் ரைடு நடத்திய அந்த பெண் யார்? அதே செய்தி நிறுவனம் கொஞ்ச முன்னாலதான் அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க. ஆமா, கொஞ்ச நேரத்துல அந்த பெண் யார்? ஏன் பேட்டி எடுக்கும் மைக்ல ஒரு பெண் யாருலாம் கேட்க மாட்டீங்களா? என்ன இது அநியாயம்? நான் கேக்குறேன், இது ஊடகங்களுக்கு தெரியாதா? எத்தனை ஊடகங்கள் போயிருக்குன்னா திட்டமிட்டு அப்ப விஜயனுடைய புகழை பரப்புறதுக்கு எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஒரு திரைப்பட அந்த வைபிலே இருக்காங்களா? சினிமாவில நிகழ்த்தினதை இங்க நம்ம நிஜத்துல நிகழ்த்தி. அதான் இப்ப விஜய் என்ன செய்யணும், தென்காசி மாவட்ட செயலாளரை கைது பண்ணணும், எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்படணும். இந்த பெண் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படணும். அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்க. இவர் அதிகார துஷ்பிரயோகம் வராது, இவங்க அரசு பணி செய்ய விடாம தொந்தரவு கொடுத்தாங்கன்ற பேர்ல வழக்கு பதிவு செய்யப்படணும். மாவட்ட செயலாளர் இன்னொருத்தரை கிளப்பி விட்டு, அதே தென்காசி கடைநல்லூர் நினைக்கிறேன், அம்மா உணவகத்தை போய் ஆய்வு பண்ணியிருக்கான். அவன் யாருமே எதுலையுமே இல்ல, பொறுப்பு கட்சி பொறுப்புல இருக்காளு. MLA கிடையாது, அமைச்சர் கிடையாது, எதுவும் கிடையாது. போய் சாம்பாரை தொட்டு பாக்குறது, இட்லி சாப்பிட்டு பாக்குறது, அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்கான். இப்ப இந்த பைத்தியங்கள் எல்லாம் விஜய் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தலைமைச் செயலகத்தையே ஆய்வு பண்ணுவாங்க. தலைமைச் செயலகத்தையே நாளைக்கு ஆய்வு பண்ணுவாங்க. தலைமைச் செயலகத்துல என்ன நடக்கு? விஜய் சேர் நல்லா இருக்கான்னு இப்படி உட்காந்து பார்ப்பாங்க இப்படி. அப்புறம் அவர் ஓட்ட போகிற கார், தம்பி டிரைவர் இறங்க, நாங்கள் ஓட்டி பார்த்துக்கிறோம். அவங்க ஜாலியாக ஒரு 4 ரவுண்டு ஓட்டிட்டு வருவாங்க. இல்லைன்னா ராணுவ தலைமை செயலர் பக்கத்தில் ஒரு ராணுவ மையம் இருக்குல்ல, அங்கே போய் கொஞ்ச நேரம் போய் துப்பாக்கி எடுத்து சுட்டு ஆய்வு பண்ணுவாங்க. காவல் நிலையத்தில் போய் கூட காட்டுங்க நாங்கள் எதாவது பண்ணி பார்க்குறோன்னு அங்கேயும் போய் ஆய்வு பண்ணுவாங்க. இந்த பைத்தியங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா இது தலை தூக்க ஆரம்பிச்சிடும். உடனே கண்ட்ரோல் பண்ணணும். இவர் ஒரு நவீன மோடி அங்கேருந்து விளக்க பிடிங்க, மருத்துவர்களுக்கு தியாகம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். ஆனா இவங்க இங்க வீட்டை கொளுத்தி விட்டானுங்க. அங்க அவர் லைட் ஆஃப் பண்ணி தான் போடுனாரு, இவங்க வீட்டையே கொளுத்தி விட்டாங்க. அந்த பக்கம் கை தட்டுனாங்க, இங்க தகரத்துல இருந்து டப்பால இருந்து பாத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் தட்டினாங்க. அந்த மாதிரிதான் விஜயும். ஓசி வேணான்னா இங்க மிக்சி இதெல்லாம் கொளுத்திடுவானுங்க. இங்க இவர் ஏதாவது போய் ஆய்வு செஞ்சாருன்னா கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு கிச்சன் ஆய்வு பண்ணுவான். இதுதான் கடுகா, இதுதான் உப்பா, இதுதான் சமையலறையா, ஓகே அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு இருப்பானுங்க.
இல்லை இது ஒரு ஒரு ரீல்ஸ் மோகத்தில் இப்படி எல்லாம் பண்ணுறாங்களா என்ன? எதுக்கு நான் கேட்குறேன்னு சொன்னால், இதை கொண்டாடி இதை செய்தியாக்கக்கூடிய சேனல்கள் என்ன இருக்கு? அதிரடியாக களத்தில் சென்று ஆய்வு செய்த டிவிகே தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எம்எல்ஏ பண்ற வேலை இது. எம்எல்ஏ பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் பண்ணலாம். ஒரு மகேந்திரான்னு ஒரு நிறுவனம் பத்தி எரியுது ஈசிஆர்ல, சாம்பல் ஆயிடுச்சு நிறுவனம், பல கோடி வேஸ்ட். அங்க ஈசிஆர் சரவணன்ற ஒரு ஆளு கத்தி பட பிஜிஎம்மா ஏதோ ஒரு படத்தோட விஜயோட பாட்டை போட்டு டவுடா உடாடா உடாடான்னு அந்த பிஜிஎம் போட்டு அவர் கார்ல இருந்து இறங்கி வர்றாரு. அது பத்தி எரியுது. இவர் அப்படி இறங்கி வராரு. வரும்போதே ட்ரோன் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டாப்ல. அவர் அங்கிருந்து இப்படி வர மாதிரி இப்படி இந்த நெருப்பு காட்டுறது, நெருப்பு வானம் வரைக்கும் போறது, அப்படியே இவர் இங்க இருந்து பாக்குற மாதிரி அதை ரீல்ஸா எடுத்து சொந்த பேஜ்ல போட்டிருக்காரு. அங்க தொழிலாளரோட வேலை வாய்ப்பு போயிருச்சு, ஓனருக்கு பல கோடி நஷ்டம், தீயணைப்பு துறையினர் அதை அணைக்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கான். இவர் இங்க நெருப்பை நெருப்புல அப்படி இந்த பக்கம் குறுக்க இந்த அண்ணாத்தை படத்துல எல்லாம் எரியும் போது இப்படி நடப்பார்ல ரஜினி, அந்த மாதிரி ஒரு அப்படி இப்படி குறுக்க மறுக்க நடந்து ஒரு ரீல்ஸை போடுறாரு. எல்லாரும் அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் திருந்திருக்கணும்ல. மறுநாள் என்ன செஞ்சாருன்னா, அவரு தொகுதியில ஒரு சின்ன பையன் இறந்துட்டான், 10-15 வயசுக்குள்ள இருக்க ஒரு சின்ன பையன் இறந்துட்டான். அந்த சாவுலையும் போய் ரீல்ஸ் எடுத்தாரு. அந்த சாவை தூக்குறது, அந்த சாவை வண்டியில வச்சு அப்படி போறது, இவரு மாலை எடுத்துட்டு நடந்து வர்றது, ஒரே ரீல்ஸ் பைத்தியங்களா இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆய்வு நடத்திட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறாரு, ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு, மாற்றுத்திறனாளிகளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு பெரியவர் ரீல்ஸ் எடுக்கிறாரு. இப்படி ஆமா, அவர் தான் மாற்றுத்திறனாளிக்கு மாநில அளவுல பொறுப்புல இருக்காரா. அவர் சொல்றாரு இது ரொம்ப எளிமையா இருக்காரு, அதனால நாங்க பண்ணோம் அப்படிங்க. எனக்கு தெரிஞ்சு அது வித்தியாசமா இருக்கு. அதாவது முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், இல்லைன்னா அவர் எந்திரிச்சு நிப்பாரு, மரியாதை நிமித்தமா போட்டோ எடுப்பாங்க, இதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருக்கும்போது நாங்க சட்டமன்றத்துக்குள்ள நான் போயிருக்கேன். கலைஞர்ல ஸ்டாலின் இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது கூட நாங்க போயிருக்கோம். அங்க போயிட்டு நம்ம ஏதாவது கோரிக்கை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் சார் எங்க காலேஜுக்கு எதுவுமே வரல சார், ரொம்ப படிக்க வெறுப்பா இருக்கு சார் அப்படின்ட்டுனா டக்குன்னு அதிகாரிகள் அப்படின்னு தடுத்துருவாங்க. கையில போன் எடுத்துட்டோம்னா போன்லாம் எடுத்துட்டு போக கூடாது, போன்லாம் உள்ளே தான் இருக்கும்னு சொல்லிதான் அனுப்புவாங்க. ஆனா இவர் வீடியோவே எடுக்கிறாரு. கேட்டா விஜய்க்கு தெரியாது, இவரா எடுத்தாருன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. விஜய்க்கே தெரியல, அப்ப அவர் கண்ணு முன்னாடி இப்படிதான் லட்சணமா நடக்குதா? அதிகாரிகள் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் தடுப்பாங்கல்ல. அப்ப இந்த மோகம் பிடிச்சிருக்கு தானே அவருக்கு. இல்ல அப்ப இது திட்டமிட்டே நடக்கிறது தானே. அந்த மோகம் பிடிச்சிருக்குல்ல. விஜயோடைய அறைக்குள்ளேயே அவரோட கட்டுப்பாடு இல்லாமலே ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாருன்னா சரி, அது எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொருத்தன் வைக்கிறான். நாம என்ன கேட்கறோம்னா, விஜய் ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாரு, இல்ல ஒரு ஈவென்ட் போறாரு, இல்ல ஒரு பொது இடத்துக்கு போறாரு, இல்ல வேலை முடிச்சு வீட்டுக்கே போறாரு, அப்படி வீடியோ எடுக்கிறது வேற. அவர் தன்னுடைய அலுவலக பணி செய்து கொண்டு இருக்கிறார், அது அவருக்கே தெரியாம அவரோட கன்சர்னே இல்லாம நீங்க வீடியோ எடுக்கிறீங்க. அவர் சாதாரணவர்ல, அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் அலுவலக பணி செய்யும் போது நீங்க வீடியோ எடுக்கிறீங்க. முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே மேடையில இருக்கும், பல்வேறு விஷயங்கள் பேசுவாங்க. அது இருக்கும் போது நீங்க வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்ப இது விஜய்க்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இருக்கு அந்த லட்சணத்துல இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கம்ல ஒரு எம்எல்ஏ சின்ன பையன் ரமேஷ்னு, அந்த தெலுங்கு படம் ஒண்ணு இருக்கு, விஜய் தேவரகொண்டாவா அவன் இன்னொருத்தர் விஜய் மாதிரியே விஜய் தான், அவர் படத்தை தான் காப்பி அடிப்பாரு. அவர் பேர் நல்ல பேரு, மில்கி பாய்னு ஒரு ஹீரோ, ஒரு பட்டம் அவருக்கு. அந்த ரெண்டு ஹீரோவும் ஒரு நாள் சிஎம், திடீர்னு முதலமைச்சர் மாதிரி, யங்ஸ்டர் முதலமைச்சர் மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. மிஸ்டர் பாரதா, நான் பாரதா, ஏதோ ஒரு படம். அந்த படத்துல இவர் என்ன ரூல் போடுவார்னா, டிராபிக் ரூல்ஸ் மீறினா 10,000 ரூபாய் ஃபைனு, ஒரு மாசம் சம்பளமே கட்டணும். ஹெல்மெட் போடலன்னா ஹெல்மெட் போடலாம், ஒரு மாசம் சம்பளமே ஃபைனு, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படி ஃபைனு. உடனே சட்டமன்றத்தில் கேட்பாங்கன்னாங்க, இவ்வளவு அநியாயம் பண்றீங்க, அப்படி போட்டாதான் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வேலையெல்லாம் சொல்லுவாரு. சரி, இது ஒரு லாஜிக்கா இது ஒரு வகையில பார்த்தா கூட இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாரு போல இந்த ஸ்ரீரங்க எம்எல்ஏ. ஒரு மருத்துவமனைக்கு போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச்சஸை தள்ளிட்டு போற ஊழியர்கள் 10 ரூபா 20 ரூபா கேட்கறாங்களாம். அதுக்காக அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாரு. எனக்கு புரியலையோ, 10 ரூபா வாங்குறது தப்பு. 10 ரூபா வாங்குறது யாரு? கூலி தொழிலாளி. அதை கொடுக்கறது யாரு? அவனும் கூலி தொழிலாளி. அரசு மருத்துவமனைக்கு அவங்க தான் வருவாங்க. இப்ப 10 ரூபா வாங்குறீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? இதான் லாஸ்ட் வார்னிங், இனிமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அந்த தொழிலாளி அங்க வாங்குறான்னா, அவன் கான்ட்ராக்ட் லேபர், 15,000 ரூபா சம்பளம்னு சொல்லிட்டு 10,000 தான் கொடுப்பாங்க. 10,000 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு காலையில 8 மணில இருந்து அவன் அடுத்த 8 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்ய முடியுமா? திடீர்னு பேஷண்ட் லாஸ்ட் நேரம் வந்துட்டு அதையும் நின்று தான் பார்க்கணும். நீங்க சாதாரணமா எந்த ஜிஹெச்சுக்கு போனாலும், இப்ப நீங்க சென்னை ஜிஹெச்கே போனா கூட
5வது 6வது மாடியில நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் அடிபட்டோ இல்லை இறந்துருக்காங்க அப்படின்னா பாடியை கீழே வரைக்கும் கொண்டு வரணும், இல்லை அவங்கள ஸ்ட்ரெச்சஸ்ல வச்சு தள்ளிட்டு வரணும் அப்படின்னா கேட்காம தள்ளிட்டு வந்துருவாங்க. கீழே வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது டீ ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் இல்லைன்ட்டாங்க, சரி போங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே மன வருத்தத்தோட போயிடுவாங்க. அதான் அவங்க வந்து கேட்கறது. அதை கொடுக்கறதுனால எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்க அதே மாதிரி மார்ச்சுரியில கூட பிணக்கூராய்வு போடுறவங்க கூட பார்த்து செய்யுங்க, 4 பேர் இருக்கோம் டீ அப்படிதான் கேட்பாங்களே தவிர கொடுத்தாதான் பண்ணுவேன், கொடுத்தாதான் கீழே ஸ்ட்ரெச்சஸ் எடுத்துட்டு போவேன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. 2வது நீங்க பாடியை கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது வீட்டுக்கு வந்து பாடி கொடுக்கும். அப்படி கொடுக்குற இடத்துல ஒரு ஃபார்ம்ல வந்து கையெழுத்து வாங்குவாங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர். வாங்குற இடத்துல ஒரு லெட்டர் எழுதியிருக்கும், ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் ஊழியருக்கு எந்த தொகையும் நாங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு விதி இருக்கும். ஆனா நம்ம அதில் கையெழுத்து போடுவோம். ஆனா அவர் வந்து ஒரு கொடுங்க சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிணங்களை எடுத்துட்டு சென்னை முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆம்புலன்ஸ்ல 4 இருக்கும், கீழே 2 ரேக்ல 4 2 இருக்கும். அப்போ அவர் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாப்பிடலாம் நேரம் இருக்காது, எங்க வச்சுட்டு நிக்க முடியும், அதுக்குள்ள இங்க போன் வந்துடும், இன்னொன்னு எடுத்துட்டு போப்பா அப்படின்னு. ஆனா அவ்வளவு இது இருக்கு. ஸோ அப்போ அவர்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு இதுக்காக ஒரு உதவியா பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். அவங்க வேதனையில இருக்கும்போது செந்தாயான்னு கொடுத்துருவாங்க. இனிமே வாங்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக வேலையை விட்டு தூக்கிடுறது. இப்போ எங்க நடவடிக்கை எடுக்கணும்? இந்த ஓபி போடுற கவுண்டர்ல ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, நீ காசு கொடுத்தாதான் ஓபி போடுவேன் அப்படின்னா எடுக்கலாம். இல்லை டாக்டர் வந்து நீ காசு கொடுத்தாதான் அவனுக்கு ஊசி போடுவேன் அப்படின்னு அரசுல ஒரு கமிஷன் கேட்கறான்னா ஓகே, அப்படி ஏதாவது நீ வந்து சொல்லலாம். நீ ஒரு சாதாரண கூலி தொழிலாளியே ஒட்டுமொத்தமா வேலையை விட்டு தூக்கி வச்சிருக்கியே, உன்னோட மனநிலை என்ன, உங்களோட உளவியல் பிரச்சனை என்னன்னு தெரியல. இல்லை இவங்க இந்த மாதிரியான இது நம்ம நியாயப்படுத்தல இப்படி காசு வாங்குறத. அதே நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் நிறைய குவாரிகள் இருக்கு, அத போய் தடுத்து. இப்ப நாம கேட்போம், பெரும் முதலாளிகள் இருக்காங்க, கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறாங்க. முந்தானேத்தான் நினைக்கிறேன் வெளியெல்லாம் போனா ஒரு 95 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச ஒரு லாரி முழுக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் மட்டும், ஒரு லாரி முழுக்க குற்ற பத்திரிகை மட்டும் ஒரு நபர் மேல தேடப்படும் குற்றவாளி, பிரபல குற்றவாளி, அவர் செங்கோட்டையன் தலைமையில தாவேக்கால இணைகிறாரு. இவன் போய் கேட்க வேண்டியதானே, 10 ரூபா எடுத்தவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைனா 95 கோடி ரூபா கிட்டத்தட்ட 1000 பேரை ஏமாத்தி இருக்காருல ஒரு பொறுக்கி, அவருக்கு என்ன தண்டனை நீ கொடுப்ப ரமேஷ்? நீ எம்எல்ஏ தானே, நியாயஸ்தனா இருந்தா செங்கோட்டையனுடைய அலுவலகத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு அவரை ஏன் கட்சியில சேர்த்தின்னு கேட்கணும்ல. நீ ரொம்ப பெரிய யோகியஸ்தன் தான்ப்பா, நீ ரொம்ப தூய சக்தி தான், கேட்க வேண்டியதானே. இப்ப நாம என்ன கேட்கிறோம், இப்படி கூட வருவோம், ஒயின் ஷாப்ல 10 ரூபா வாங்கினா அது நேரடியா செந்தில் பாலாஜி போகுது, ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுதுன்னு நீங்க கதை கட்டினீங்க. இப்ப இந்த ஸ்ட்ரெச்சஸ்ல 10 ரூபா வாங்குறாரு, அந்த 10 ரூபா இப்ப என்ன அருண்ராஜுக்கு போகுதா, மருத்துவத்துறை அமைச்சருக்கு? அருண்ராஜ்ல இருந்து விஜய்க்கு போகுதா? யாருக்கு போகுது அந்த 10 ரூபா? அப்ப இவங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்படி ஆளாளுக்கு அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு தன்னுடைய அதிகார வரம்புக்கு மீறி எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப இங்க பெரிய சிக்கலா இல்ல. இத காட்டுறதன் மூலமாக தமிழ்நாடே மாறிடுச்சு பாருங்க. அவங்களே இறங்கி களை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இங்க ஊழலை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறதுக்காக இப்படி பண்றாங்க. இஷ்டத்துக்கு என்னன்னா இஷ்டத்துக்கு அதிகாரிகளோட மீட்டிங் போடுறாங்க. ஒரு ஜோசியக்கார ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க, நல்ல ராணி சோஃபால உட்காந்துக்கிட்டு அதிகாரிகளுக்கு சேர், உடனே செய்திகள்லாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க அதிகாரிகள்னு செய்தி வந்த உடனே மறுநாள் விளக்க வீடியோ போடுறாங்க. இங்க பாருங்க, இது லெதர் தான், இது லெதர் சேர், பிளாஸ்டிக் சேர் இல்ல, லெதர் சேர்ல தான் உங்களை உட்கார வச்சிருக்கேன். ரைட்டு, நீங்க எந்த சேர்ல உட்காந்தீங்க? சமம்னா என்ன தெரியுமா? நீங்க வந்து தலைமைச் செயலகத்துக்கு போனீங்க அப்படின்னா விஜய் அவர் உட்கார்ந்துருக்கிற சேரும் எதிரில் உட்காரக்கூடியவர்களுடைய சேருக்கும் எந்த வித்தியாசமும் பெருசா இருக்காது, சமமா இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. நீங்க அடுத்த அமைச்சரவைக்குள்ள போனாலும் அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறைகளுக்கு போனா கூட அவருடைய சேரும் இந்த சேரும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சபாநாயகருக்கு மட்டும்தான் தலைமைச் செயலகத்துல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும், ஏன்னா அவர் 2 பேருக்குமே சபாநாயகர். மற்ற எல்லாருடைய சேர் எப்படி இருக்கு? முதலமைச்சருக்கும் அதே சேர் தான், எதிர்கட்சிக்கும் அதே சேர் தான், கடைகோடியில இருக்க எம்எல்ஏக்கும் அதே சேர் தான். அப்ப கடைகோடியில இருந்து தேர்வு செய்யப்பட்ட இந்த எம்எல்ஏ ராணி சேர்ல உட்காந்துக்கிட்டு, நீங்க படிச்சது அஸ்ட்ராலஜி, உங்க எதிரில் படிச்சவங்க எல்லாருமே அதிகாரிகள், நல்லா பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கவங்க, அவங்கள நீங்க இப்படி சரிசமமா ட்ரீட் பண்ணாம இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இன்னைக்கு விளக்க வீடியோ வேற கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல எம்எல்ஏ அந்த இது அலுவலகம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்தேன். நான் அந்த தோரணையே வேற மாதிரி இருக்கு, அம்மா உட்கார்ந்துருந்த தோரணையே வேற. நீங்க தோரணை கால் மேல கால் போடுறது அதெல்லாம் கூட தாண்டி அதெல்லாம் வேற, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தா கூட எதிரில் இருப்பவர்களை நீங்க நடத்துற விதம் இருக்குல்ல,
அது கொஞ்சம் கண்ணியத்தோட இருக்கணும்ல. அந்த சோஃபாவை தூக்கி போட்டு நீங்களும் அதே மாதிரி ஒரு சேரை போட்டு உட்கார வேண்டியதானே? இல்லை இருக்கட்டும் அப்படின்னு உட்கார வேண்டியதானே? நீங்க காமராஜரை முன்னுதாரணமா வச்சுட்டீங்க. காமராஜர் அதிகாரிகள் உட்காராம அவர் உட்கார மாட்டார். நீ உட்காரியா? இல்ல நீ உட்காரு, நீ படிச்சவன் உட்காரு, அப்புறம் நான் உட்காடுறேன், உட்காரியா, நீ உட்காரியான்னு அவங்க நின்றுகிட்டே இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் உட்காருவார். பெரியார் அதுக்கு மேல எளிமை வாய்ந்தவர். அண்ணாவை நீ தூக்கி பிடிக்கிற, அண்ணாவும் அப்படிதான். இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வந்து வளர்ந்தவங்க நீங்க இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன தூய சக்தியா? இல்ல இந்த செய்திகள் வந்து விஜய் அவர்களுக்கு போகுமா, இல்லைன்னா இந்த கூட்டமே ஒட்டுமொத்தமாக இப்படி செஞ்சுட்டு இருக்கலாம்? ஏன்னா தொடர்ந்து பொய்யை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பாருங்க கடையை பூட்டிட்டோம், 12 மணிக்கு கடையை திறந்துட்டோம், பல்வேறு விஷயங்கள், டோல் ஃப்ரீ நம்பரு, இந்த இது இபிக்கு நீங்கள் அதில் தான் ஒரு விஷயம் சொல்ல வந்து அந்த காஜா பீடியினுடைய தலைமையகத்துக்கு போது போல் அந்த டோல் ஃப்ரீ ஊழலை ஒழிக்கிறதுக்கு எங்கே நீங்கள் ஊழல் தென்பட்டாலும் உடனடியாக நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க போல் இருக்கு. இப்போ அது அடித்தா காஜா பீடி தலைமையகத்துக்கு போகிறது, ஹலோ எத்தனை கட்டு காஜா பீடி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க போல் இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. 717 கடைகளை மூடுறான்னாங்க, 512 கடைகளை மூடிட்டேன்னாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கடையை மூடி இருக்காங்கன்ற பட்டியலே இன்னும் வரல. எங்கெங்க மூடி இருக்கீங்கன்னு பட்டியலே வரல. இந்த ஜெயலலிதா காலத்துல பைபாஸ்ல இருந்த கடைகள் நாங்க மூடிட்டோம்னு சொல்லி ஒரு கதை கட்டினாங்க. அது எப்படின்னா, இப்ப இதுதான் பைபாஸ் அப்படின்னா, இந்த பைபாஸோட ஒரு ஓரத்துல இந்த ஒரு கடை இருக்கும். ஃப்ரண்ட்ல டோரை அடைச்சிட்டு பேக்ல ஒரு டோரை ஓபன் பண்ணிக்கிட்டான். நாங்க தான் அடைச்சிட்டோம்ல, பைபாஸ்ல இல்ல, இப்ப இந்த பக்கம் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அடைச்சிக்கிட்டு கண்கட்டி வித்தையை காமிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் வேணும். இப்ப திமுக அரசாங்கம் 500 கடைகள் கிட்ட மூடுச்சுல, அதுக்கு ப்ராப்பரான டீடைல் கொடுத்தாங்க, எங்கெங்க மூடப்பட்டிருக்குன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நீங்களும் கொடுங்கன்னு கேட்கிறோம். இங்க என்ன சிக்கல்னா, இவங்க ஒரு டாஸ்மாக மூடுனா பக்கத்திலேயே ஹை அண்ட் பார் ஓபன் ஆயிருச்சு. இப்ப நீங்க வாங்கிட்டு வெளியெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, பார்ல உட்காந்தே குடிக்கலாம். அதிநவீன வசதியோட பார் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல ஒயின் ஷாப்பை மூடுறான், பக்கத்துல அப்பார்ட்மெண்ட் 2 BHK நினைக்கிறேன், அது மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட். அங்க பிரைவேட், அந்த கடை பேர் வந்து சார்லஸ், அந்த பேர்ல ஒரு பார் ஓபன் ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா இப்போ ஒரு டாஸ்மாக் கடை வந்து அரசு ஊழியர்கள் நடத்துறாங்க. இப்ப பாரை பொறுத்தளவுல ஒரு தனியார் கையில கொடுத்துருவாங்க, தனியார்ட்ட இருந்து காசு. அதுக்கு தானே இதெல்லாம். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு 2 பேர் கைது கள்ளச்சாராய விவகாரத்துல. இப்ப என்ன, இப்ப அந்த மதுபான சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தலைவர் நினைக்கிறேன், அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசி சொல்றாரு, ஆமா சாராய கடையை மூடணும், டாஸ்மாக் மக்களுக்கு கேடுதான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் தான் கடையை நடத்துறேன், நான் மூடுன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த சாராய கடையவே நம்பி இருக்கிற ஊழியர்கள், அதை சுற்றி செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளை நம்பி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மாற்று வழியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் நியாயமான கோரிக்கை, சரியானதுதான். மாத்துங்க. இன்னொன்னு சம்பளத்தை பற்றி சொல்றாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த ஊழியர்களுக்கு வேலை கொடுத்தது. 12,000 16,000 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. நியாயமான இதுதான். நீங்கள் வந்து நிரந்தரமாக்குங்க, அரசு ஊழியர்களாக நிரந்தரமாக்குங்க, ஆக்கிட்டு வந்து அதை முறைப்படுத்துங்க, நாங்கள் 10 ரூபா வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அது ஒரு நியாயமான விஷயமாக நமக்கு. அதே தான் நம்ம சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் கான்செப்ட் தான். இங்க வேலை செய்யற எல்லாரும் 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க. அப்ப இங்கன்னு வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அந்த டாஸ்மாக்ல ஒரு போன ஆட்சியில ஒரு ஆளு சொன்னாரு, 2023ல சொன்னாரு, நாங்க ஒரு 10 ரூபா வாங்குறோம்னா அது அரசு அதிகாரி வரைக்கும் போகும், அரசியல்வாதிகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த ஏரியா மெயின்டைன் பண்ற ஒரு அரசு அதிகாரி இருப்பாரு, அவருக்கு மேல சர்க்கிள்ல ஒரு ஆள் இருப்பாரு, அவருக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒருத்தர் இருப்பாரு, அப்படியே பிரிச்சு தான் போகும். இந்த கடைக்கு என்ன வரும், இந்த கடையில நாங்க பாட்டில கொடுத்து காசு வாங்குறோம்ல, எங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதிகபட்சம் 50 காசுல இருந்து 1 ரூபா வரும் ஒரு பாட்டிலுக்கு. அதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க 5 பேர் இருக்கோம், ஒரு கடைக்கு வேலை செய்யறோம் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொன்னார். எல்லாருமே பட்டதாரிகள். ஆமா, எம்ஏல இருந்து என்ஜினியரிங் இதெல்லாம் படிச்சுட்டு இதுல வேலை பார்க்குறாங்க. இதுல வந்து நம்ம எல்லா அரசுகளையும் நம்ம குற்றம் சாட்ட வேண்டியதான். இந்த விஷயத்துல குறைவான சம்பளத்துல அவங்கள அடிமைகள் மாதிரி நடத்துறது, அவருடைய வாழ்க்கை வந்து மேம்படணும்னா அவங்க இந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அது நியாயப்படுத்தல, நம்ம தள்ளப்படுறாங்க. அது தள்ளப்பட்டதை மீட்டு உருவாக்க வேண்டியது இந்த அரசோட கடமை. அதை தான் நீங்க செய்யணும். இப்போ குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்கினவெல்லாம் 20 ரூபா வாங்குறான். ஆமா, 20 ரூபா வாங்குறான். அவன் போயிட்டு என்ன 20 ரூபா வாங்குற, தாவேக ஆட்சி என்னது,
நானும் தாவேக்காரன் தான்டா, குர்ரா 20 ரூபாய், ஏன்னா அவன் உள்ள இருந்து வாங்குறான். அப்படி நிலைமை தள்ளப்பட்டிருக்கு. இப்ப திமுக வந்து என்ன சொல்லுச்சு, பாட்டில திருப்பி கொடுத்தா நாங்க வந்து காசு கொடுக்குறோம்னுச்சுல்ல. ஆனா அதை அமல்படுத்த முடியலனாலும் ஒரு சில இடங்கள் அமல்படுத்தினாங்க, சில இடங்கள்ல பண்ண முடியல. இப்ப அதை நீ அமல்படுத்தி போ, உன்கிட்ட தானே ஆட்சி அதிகாரம் இருக்கு, நீ இனிமே திமுகன்னு சொல்ல முடியாது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம். அப்ப அதையும் செய்யணும்ல, செய்யல. இதை தாண்டி ஃபேக் நியூஸ், எப்பா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனான்னு பரப்புறானுங்க. கீழே 6 மில்லியன் லைக்ஸ். இவங்க எல்லாம் இந்த காலத்துலதான் செய்தியை படிக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடா பைத்தியக்காரனுங்களா, முதலமைச்சர்னா அப்ப ஜெயலலிதா யாரா? இங்க போன இதுலயே வந்து நமக்கு வந்து கீதா ஜீவன் இருந்தாங்களே, அவங்க யாரு? இதுக்கு முன்னால லோர்தம்மாள் சைமன் இருந்தாங்க துவக்க காலத்துல காமராஜர் அவருடைய ஆட்சியில. ஐயோ, இவங்க செய்தியே படிக்கல. அதை மாறா இவனுங்க நான் முதல்வன் திட்டத்தை விஜய் கொண்டு வந்துட்டாரு பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது திமுக கொண்டு வந்தது பாருங்க. விஜய் வந்து வீட்டுல இருந்து வரும்போது கேரவன்னது அவருடைய கான்வா வந்து தனி ரோடு போட்டிருக்காங்க. அதுவும் திமுக 2023 கொண்டு வந்தது. இது எல்லாமே திமுக பண்ணல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே இதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்களே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரி, அதாவது 10 செய்தியில 2 செய்தி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு மீதி 8 செய்தி விஜய் தன்னுடைய டிஃபன் பாக்ஸை எடுத்து தானே திறந்து தானே தன்னுடைய 4 விரல்களை மட்டும் பயன்படுத்தி தானே வாய் உள்ளே வைத்து மென்று சாப்பிட்டதை நாங்கள் லைவாக காட்டி கொண்டிருக்கோம் போடுறான். இன்னொருத்தன் விஜய் வந்து துண்டு கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்தாருன்றான். என்னடா துண்டு கலாச்சாரம்னு பார்த்தா பின்னாடி துண்டு எடுத்து கீழே போட்டு அந்த டவலை எடுத்து கீழே போட்டு துண்டு கலாச்சாரத்தையே ஒழித்தார். அது ஒரு மாற்றம் தானே. என்ன மாற்றம்னு புரியல. காரு டிரைவருங்க கூட தான் பின்னாடி துண்டு போட்டிருப்பாங்க, வேர்க்க கூடாதுன்னு. அது வேர்க்க கூடாதுன்னு போடுற துண்டு. நீங்க அண்ணனே சொன்ன பிறகு நீ துண்டு போட்டிருக்க. வீட்டுல வயசானவங்க நல்லா பெரிய சேர்ல உட்காந்துருந்தாங்கன்னா பின்னாடி துண்டை போட்டுதான் உட்காருவாங்க, வேர்க்க கூடாது. வேர்க்க கூடாதுன்னு போட்டதை ஒரு கலாச்சாரமா மாத்திட்டாங்க. அப்படி மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுது இந்த ப்ரொபகண்டாவை. இதெல்லாமே ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தான். இப்ப இதை தாண்டி விஜய் வந்து பல மாநிலங்கள் பல நாடுகள் வரைக்கும் கொண்டு போறது. பாகிஸ்தான்ல வந்து விஜய் இருக்காரு. பாகிஸ்தான்ல விஜய் என்ன படம் உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு விஜய் போனார்னா அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? இஸ்லாமிய வெறுப்பு சம்பந்தமா தொடர்ந்து படத்தை எடுத்து 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 வெறுப்பை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. இஸ்லாமியரோட வாக்கே வாங்கல இந்த வாட்டி. இஸ்லாமியர்கள் வாக்கே வாங்கல. நீங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க IUMLட்ட, ஐயா 2 சீட்டை கொடுங்கன்னு. இன்னொரு பக்கம் டெல்லி, பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், காஷ்மீர், இப்படி எல்லா இடங்கள்லயும் விஜயோடைய அங்கெல்லாம் வரப்போறாரு. எனக்கு புரியல. இப்ப உத்தரப்பிரதேசல கட்சி ஆரம்பிச்சிருச்சா உத்தரப்பிரதேஷ் வெற்றி கழகம்னு வருமா, டெல்லி வெற்றி கழகம்னு வருமா? என்ன கொடுமை இது. அங்க ஒரு ப்ரொபகண்டா நடக்குது, காசு கொடுத்து பேச வைக்கிற வேலைகள்லாம் நடக்குது. விஜய் வந்து நீங்க இந்த ப்ரொபகண்டாவை கமலுக்கோ ரஜினிக்கோ பண்ணலாம். ஏன்னா அவங்க பேன் இண்டியா பேன் வேர்ல்டு கூட சொல்லலாம். அவங்களெல்லாம் உலக சினிமாவிலையும் நடிச்சிருக்காங்க. ஏன் தனுஷை கூட நம்ம அப்படி கொண்டு போகலாம். இவங்கெல்லாம் இந்த மொழியை தவிர்த்து பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. பல நாடுகள் ஹாலிவுட் படத்துல கூட இவங்கெல்லாம் நடிச்சிட்டாங்க. அப்ப விஜய் தமிழ் சினிமாவை தவிர வேற எந்த சினிமாவில் நடிச்சாரு? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படத்துல மட்டும் கெஸ்ட் ரோல் பண்ணாரு பாலிவுட்ல, அவ்வளவுதான். எதுலையுமே நடிச்சது கிடையாது. ஈவன் மலையாள படத்துல கூட நடிச்சது கிடையாது. தெலுங்கு டைரக்டரை வச்சு தமிழ்ல தான் நடிச்சாரு. ஆமா. அப்ப இவருக்கான புகழ் எப்படி அங்க போகும்? இங்க இருக்க ஏதாவது ஒரு நடிகரோட புகழ் அங்க போயிருக்கா? இல்ல, அது அண்ணன் பாருங்க, அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் தான். PM மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே ராசி வந்து இவருக்கு இருக்கு. ஒருத்தன் போட்டிருந்தான் இந்திய அதிபர் ஆகிறாரு. சரி, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இந்த ஆட்சி. தொடர்ந்து பேசுவோம் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.